சேலம் கோட்டை பகுதியில் சேலம் மாவட்ட பழைய கார் விற்பனையாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் சங்கத்தின் சார்பில் இன்று தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக புதிய போக்குவரத்து சட்டத்தின் மூலமாக கார் வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் நல்லதம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. குறிப்பாக அரசமைப்பு சட்டம் 430 சரத் பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அந்த விதிகளின்படி தபால் முறையில் ஆர்சி புக் அனுப்புவதை தவிர்த்து உரிமையாளரின் கைகளிலேயே கொண்டு ஆர்சி புக் கொடுக்க வேண்டும் என்ற நடைமுறையையும், கணினி மயமாக்கப்பட்ட பிறகும் கூட ஸ்மார்ட் கார்டு போன்ற அட்டைகளை வழங்குவதற்கு தாமதப்படுத்துவதாகவும், மேலும் ட்ரேடர்ஸ் லைசன்ஸ் பெறுவதற்கான அந்த முறைகள் ரொம்ப எளிமைப்படுத்தணும் என்றும், காலியாக உள்ள ஆர்டிஓ பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என கூறியும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து தமிழக அரசு இந்த பழைய கார் உரிமையாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் இந்த ஆலோசகர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வின் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சுதாகர்.